நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவோ அல்வா செஞ்சுருப்பீங்க. ஆனால் ட்ராகன் ஃப்ரூட்டில் அல்வா செஞ்சுருக்கீங்களா? வாங்க இதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ரெட் கலர் ட்ராகனை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பியூரி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். அதாவது மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்திருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளோர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அல்வா செய்யக்கூடிய பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் போல் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே நெய்யில் ட்ராகன் ஃப்ரூட் பியூரியும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்து கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ட்ராகன் ஃப்ரூட்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதிலே தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் கண்டன்ஸ் மில்க் சேர்க்குறதுனால சுகர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்பப்போ நெய் ஊற்றி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இதிலே கண்டன்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். கண்டன்ஸ்ட் மில்க் சேர்க்கும்போது அல்வா இன்னும் கொஞ்சம் ரிச்னஸாக இருக்கும். பாருங்கள், அல்வா ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண நட்ஸையும் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ட்ராகன் ஃப்ரூட் அல்வா ரெடி. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸை கொஞ்சம் தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.